கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம வேத வசனத்தில் உள்ள காரியங்களை நம்ம ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்ம செஞ்சு படிக்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதனால் வேத வசனங்களில் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தலைப்பாக எடுத்து நம்ம படிச்சுட்டு வரோம், நம்ம தியானிச்சுட்டு வரோம். தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் வந்து நம்மளோட கூட பேசும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் வேதத்தை நீங்கள் படித்து அதில் எல்லா காரியங்களுக்கும் நமக்கு தீர்வு இருக்குது. ஆனால் நாம் அதை படிக்கிறது தான், நம்ம தியானிக்கிறது தான், நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான், நம்மள்கிட்ட தான் குறைவு இருக்குது. வேதம் வந்து குறைவற்ற செல்வம். அதனால் அதை பற்றி இன்றைக்கி தியானிக்கலாம். வேதத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யணும். வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு நம்ம படிக்கணும். ஒன்றையும் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி அதை ஆராய்ந்து படிக்கும்போது தான் அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியும். சும்மா வாசிச்சுட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி ஒரு 10 வசனத்தை படிக்கணும், இல்லாட்டா 10 அதிகாரத்தை படிக்கணும்னு கூட நிறைய பேர் படிக்காங்க. அப்படி படிக்கிறதுனால நமக்கு பெரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு குறைவானது தான். ஆனால் ஒரு வசனத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட படிக்கும்பொழுது அதனுடைய கருத்துக்களை ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம அதை ஆராய்ந்து படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்த தலைப்பில் தான் இன்றைக்கி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு இன்றைக்கி தியானிக்கலாம். அந்த பெரிய காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாக செய்ய ஆவியானவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். அப்படியே ஆண்டவர் செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிற சுவாமி. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களெல்லாம் ஆராய்ந்து பார்த்து படி என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது அதை ஆராய்ந்து நாங்கள் படிக்கத்தக்கதான அந்த ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. வேத வசனத்தில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்கிற ஆவியானவர் எங்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தந்து எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் ஏனோதானு படிக்காதபடி வேத வசனங்களுள்ள கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு படித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தெய்வம் தாமே எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். ஆவியானவங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். துதிக்கிற மாய்மெல்லாம் அம்மா கேசிருக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, கிளை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, கிளை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே. பேதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே. பாதைக்கு நல் தீபமே, பாக்கியம் விரும்பும் தேனே. பாதைக்கு நல் தீபமே, பாக்கிய விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை
காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே. இன்பமாக்கும் சாவென்றார் என்றும் நம்பின பேர்க்கே. இன்பமாகும் சாவென்றா என்றும் நம்பின பேர்க்கே. பன்னிரு மாதங்களும் பரிந்துண்ணலாம் உன் கனி. பன்னிரு மாதங்களும் பரிந்துண்ணலாம் உன் கனி. உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே. விலை பெற்ற செல்வம் நீரே. வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து படிக்கணும்னு சொல்லி நான் முதல்ல சொன்னேன். அதை நம்ம படிக்கும்போது, வசனத்தை படிக்கும்போது ஆண்டவரோட கூட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் நம்மளை சரியான பாதையில் கொண்டு போகும். எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ பிசாசானம் கொண்டு வருகிற தொந்தரவுகள் நிறைய இருக்கும். ஆண்டவர்கிட்ட நம்ம வரும் பொழுது நிறைய காரியங்களில் அந்த மாதிரி தோல்விகள் வர மாதிரி இருக்கும். ஆனால் தோல்வியில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெயிக்க தான் செய்யும்போது பிசாசை நம்ம ஆண்டவரை அப்படியே விட மாட்டார். அதனால் வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் அந்த வாக்கியங்களை நம்ம அப்படி தியானிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்ய ஜெபத்தோடு கூட நம்ம இன்றைக்கி தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 39வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள் என்று குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. ஆண்டவரை கொடுத்து சாட்சி கொடுக்குறதும் வேத வாக்கியங்கள் தான். அப்போ அவரை கொடுத்து சாட்சி கொடுக்குறது, நம்மளை கொடுத்து சாட்சி கொடுக்கறதுக்கு நம்ம ஆராய்ந்து படிக்கணும்னு சொல்கிறார். வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கும் பொழுது தான் அது ஆசீர்வாதத்தை கொடுக்குங்கன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை யோவான் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஆராய்ந்து பார்க்கணும். நித்திய ஜீவன் தான், நித்திய ஜீவன் நமக்கு கண்டிப்பாக தேவை. அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்கிறத யோவான் எழுதினெல்லாம் நிறைய அவர் தான் எழுதியிருக்கார் நித்திய ஜீவனை பற்றி. அது எழுதும்போது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 1 யோவான் 5வது இடத்துல 11-12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு நித்திய ஜீவன் தந்திருக்கிறார்.
அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். இப்போ நம்ம சாட்சின்னு என்ன சாட்சி? நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள், அது ஆண்டவரை குறித்து சாட்சின்னு சொல்றாரு. அப்போ ஜீவன் நமக்கு தந்திருக்கதே ஆண்டவரை குமாரனை தந்திருக்கிறதுனால தான் நமக்கு அந்த சாட்சியை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் ஜீவனை தந்து நமக்கு நம்மளை விலைக்கு வாங்கி கொண்டிருக்காருன்னு சொல்லி நம்ம அதை தியானிக்கும் பொழுது தான் அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியுங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, குமாரனுடையவன் ஜீவனுடையவன். அப்போ குமாரன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து குமாரனை பிதா அனுப்பின போது அவரை தான் நம்ம விசுவாசிக்கணும். அவர் வார்த்தைகள்னால தான் நம்மளோட கூட பேசுகிறவர். அதனால் அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாரு. அதில் தான் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ வார்த்தைகளை நம்ம இப்போ நிறைய காரியங்கள் பாருங்கள், நிறைய புஸ்தகங்கள் படிக்காங்க இவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து நான் பார்த்தோம்னாக்கி நிறைய பேர் புஸ்தகங்கள் பார்த்திங்கன்னாக்கி ஒரு ஒரு வாரத்துக்கு புஸ்தகம், அப்புறம் ஒரு மாத புஸ்தகம் அப்படின்லாம் நிறையா புஸ்தகங்கள் பார்த்திங்கனாக்கி அவங்க படித்து, அதாவது ஒரு ஏதோ ஒன்று அவங்கள படிக்காங்க. படிச்சுட்டு அப்படியே அது வந்து ஒரு அன்னைக்கு அவங்களுக்கு மனசில் வந்து அது ஒரு கதையாக படிக்கும், இல்லாட்டா ஏதோ ஒரு காரியங்களை படிக்கும், அதோடு அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்புறம் அடுத்த வாரத்துக்கு வேற ஒன்று. அப்படியே வந்து அவங்களுடைய காரியங்கள் வந்து பார்த்திங்கனாக்கி மாறிக்கிட்டே இருக்குது. உலக புஸ்தகங்களை படிக்கும்பொழுது மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை ஒன்றும் கொண்டு வராது. அவங்க மாறி மாறி எழுதுறாங்க பார்த்தீங்களா, அந்த கதை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுமே வெளியே. நம்ம இன்னைக்கு ஒரு கதையை படிச்சிருப்போம், அடுத்த வாரம் இன்னொரு கதையை படிப்பாங்க. அப்போ அந்த கதையை தான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு போவாங்களே வெளியே, நம்முடைய வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த புஸ்தகத்தில் இல்லை. அந்த புஸ்தகத்தில் இல்லாத புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டு நிறைய பேர் போகிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம வேத புஸ்தகத்தை வச்சு படிச்சுருந்தோம்னா, என்னங்க வேத புஸ்தகத்தை வந்து இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி படிப்பீங்க? இதெல்லாம் என்ன ஒரு மணி நேரம் படிக்கலாம், அரை மணி நேரம் படிக்கலாம், ஒரு மணிக்கணக்காக படிப்பேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நீங்களும் கூட பார்த்துருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் நிறைய ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அது அப்படியே கடல் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ வேத வசனத்தில் நம்ம உட்காந்துட்டோம்னாக்கி படிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ படிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கி, ஏன் இந்த மாதிரி நம்மளாம் படிக்கும், ஒரு மணி நேரம் படிக்கும், அந்த மாதிரி விட்டுருந்தோமே, இவங்க என்ன இப்படி படிக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சொல்லணும், நித்திய ஜீவன் நமக்கு தராது. ஆண்டவர் இந்த ஜீவனுக்கு உண்டான நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது வந்து குமாரன் மூலமாக நமக்கு தந்திருக்கிறாரு. அதை நம்ம தியானிக்கும். அப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும். சொல்லும்பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டு நிறையா நாளாக சொல்லும்போது புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த வேத வசனத்தில் இப்படிலாம் இருக்குதுங்க தெரியும், நாங்கள் புஸ்தகம் படிக்கிறதெல்லாம் அப்படிலாம் இல்லை, கதை அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஒத்துக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறதுக்கெலாம் வருவாங்க. ஆனால் சிலர் வந்து ஒத்துக்கிடவே மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் படித்தோம்னாக்கி அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நாங்கள் படிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுவாங்க. அந்த வாதத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொல்கிறது என்னென்னா, நித்திய ஜீவ வசனம் ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனங்களை நம்ம வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னாக்கி அவர் நித்திய ஜீவன் நமக்கு தந்திருக்கார். நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லாருக்காகவும் ஆண்டவர் ஜீவனை சிலுவையில் விட்டார். அதனால அந்த சுவிசேஷம் வந்து எல்லாருக்கும் கேட்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு வரணுங்கிறது தான் ஆண்டோடைய தாமதிக்காருன்னு சொல்கிற மாதிரி தாமதிக்கலை, எல்லாரும் மனம் திரும்பி வரணும்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அந்த வசனங்களின் மூலமாக பார்த்துங்க நம்ம சுவிசேஷத்தை வந்து எல்லாரும் கேட்கணும். அதுக்கு தேவனுடைய குமாரன் அந்த நித்திய ஜீவன் வந்து எந்த வழியிலும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். அதனால் அவர் தான் வழி, அவர் தான் ஜீவன், அவர் தான் நமக்கு அந்த குமாரன் மூலமாக தான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அந்த வேத வசனத்தில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வசனத்தை வசனத்தை தியானிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை ஆராய்ந்து படிக்கும் பொழுது நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நித்திய ஜீவன் உனக்கு மாத்திரம் இல்லை, உலகம் முழுதும் போகணும்னு சொல்கிறாரு ஆண்டவர். சுவிசேஷம் எல்லா பக்கமும் செல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த நித்திய ஜீவன் நாம் மட்டும் பெற்றுக்கொள்ளாத எல்லாரும் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு வாஞ்சையோடு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தருவார். அதன் மூலமாக மற்றவர்கிட்ட பேசும்போது அவங்களும் அந்த ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக வளர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 தீமோத்தேயு 3:16 பார்த்திங்கன்னா, வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அந்த வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்குது. அப்போ வேத வாக்கியங்கள் சும்மா யாரோ ஒரு ஆள் வந்தார், அவர் எழுதிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது.
ஆவியானவர் சொல்ல சொல்ல தீர்க்கதரிசிகள் மற்ற காரியங்கள் எல்லாம் எழுதினவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ அவங்க சொந்த விருப்பத்தின்படி இதை வந்து எழுத முடியாது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள்னு சொன்னோம்னாக்கி அந்த ஆராய்ந்து பார்க்குறதுல எந்த தவறுமே இல்லாதபடி அவர் எழுதி கொடுத்ததுனால நம்மகிட்ட தைரியமாக நம்ம படிக்கலாம். நம்ம படித்து நாம் வந்து நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது இந்த நற்கிரிகளை செய்ய தகுதியுள்ள எல்லா காரியங்களையும் உலகத்தில் என்னென்ன காரியங்கள் கெட்ட காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்து நல்ல காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களை வேத வசனம் நமக்கு ஆவியானவரால் நமக்கு எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவார். அப்போ அந்த வசனங்கள்லாம் நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்கு, நம்ம எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம எதுலாம் தேறி இருக்கணும் மனுஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் வேத வசனங்களை நம்ம அப்படியே ஏனோதானும் படிக்காதபடி நீங்கள் தீர்மானம் எடுங்க. வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆராய்ந்து படிங்க. ஆவியானவர் சொல்கிற அப்படியே படிங்க. அப்படி படிக்கும் பொழுது நீங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லும் பொழுது அவங்களும் அந்த சுதந்திரிப்புகளை வர்றதுக்கு நம்மளை பயன்படுத்த ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெபிங்க. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஏன்னா வேத வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் பிசாசை தோற்கடிக்கப்பட்டான். அதனால் நம்மளுக்கும் வேத வசனங்கள் தான், வசனங்கள் மூலமாக தான் நம்ம வெற்றியை சுதந்திரிக்க முடியும். அதனால் நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க, ஆவியானவர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் 17:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால் இந்த பட்டணத்து மக்கள் வந்து குணசாலியாக இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் படிக்கலாம். நீங்கள் நான் வசனத்தை அவ்வளோத்தையும் எழுதலை, நீங்கள் படிங்க. அதில் அப்போஸ்தலர் 17:11. அப்போ ஆராய்ந்து பார்க்குறது அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கி ஆராய்ந்து பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி யாராவது ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கையில் அதை வந்து அப்படியே எடுத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி நீங்கள் உங்கள் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு இது சொல்லியிருக்காரு ஆண்டவர், நீங்கள் ஜெபிக்க நான் உங்களுக்கு அண்டே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்ம நம்பி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படியே அதை எடுத்துக்கிடக்கூடாது. நமக்கு இன்னும் ஆண்டவர் ஆவியானவர் தந்திருக்காரு. எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவரத்தில் ஜெபித்து கேட்டு அதை வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளணுமே ஒழிய கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்மளுக்கு நல்ல காரியங்களை கற்றுத்தரக்கூடியது, எதுவும் மறைமுகமாக நம்மளை வச்சு இருக்கிறது இல்லை. ஆவியானவர்கிட்ட கேட்கும்பொழுது நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தரக்கூடிய ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால நீங்கள் வந்து யாரோ சொன்னதை நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையில் போனோம்னாக்கி அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் நம்ம ஜெபிக்கும் பொழுதுனாலும் சரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, அதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் காரியங்கள் நடக்கும், அதனால் நான் அதை தான் தியானிப்பேன், அதுதான் நான் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் விசுவாசிக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னிடத்துல வா, நீ மனம் திரும்பி என்னிடத்துல வான்னு தான் சொல்கிறாரு. அப்போ யார் நம்ம போகிறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து பேசக்கூடியவராக இருக்காரு. நீ யாராவது கூப்பிட்டு வந்து அவங்கள தீர்க்கதரிசியை கூப்பிட்டு வந்து அப்புறம் அவங்கள யாராவது கூப்பிட்டு வந்தால் தான் நான் ஜெபிச்சாதான் நான் சுகம் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வேதவசனத்தில் சொல்லவே இல்லை. எல்லாமே பாருங்கள், இந்த சுகம் பெற்றவங்களை நீங்கள் நிறைய எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவங்களே வேதனையோடு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர்கிட்ட சுகம் பெற்றவங்க நிறைய பேர். ஆண்டவர் தொட்டு ஒரு பெண்ணெல்லாம் சுகமான ஆவாங்க. கண்ணு தெரியாத ஆள் வந்து அவரே போயிருங்க சத்தம் போடுவார், இவங்கெல்லாம் சத்தம் போடாமல் இருக்கும்போது அவரு சுகத்தை பெறுறாரு. இப்படி நிறைய சுகத்தை பெறுறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டாங்க. நிறைய பெரிய அற்புதங்கள்லாம் நடந்தது. அதனால் குஷ்டரோகி கூட சுகமானார்னு பார்க்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக நம்மளோட கூட பேசுகிறவர். அப்போது நம்ம வார்த்தையின் மூலமாக பேசுகிற ஆண்டவரை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது நம்ம காரியங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட அந்த வேத வசனம் ஆராய்ந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம கூட பேசுவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லுவாங்க, நம்ம தாழ்த்தோம் அப்படின்னு. தாழ்த்துறது வேற, ஆண்டவர்கிட்ட பேசுகிறது வேறங்க. அதை நீங்கள் இதையும் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணிங்கனாக்கி சில நேரத்தில் அந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னால் முடியாது, ஒரு தம்பி வந்து அந்த பையனுக்கு வந்து உடம்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ ஜெபம் பண்ண போனேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த தம்பி. அப்போ நான் சொன்னேன், தம்பி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணாலே கேட்பேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுமா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இயேசு நாமத்தினால என் பிள்ளைக்கு நீங்கள் சுகம் கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் எத்தனையோ நம்ம சொல்கிறாங்க, எத்தனையோ நோய்கள் நான் ஆஸ்பத்திரி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கல என் பிள்ளைக்கு, நீங்கள் வந்து சுகம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அதை நான் வந்து நம்புகிறேன். நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யண்டாம், நான் நம்புதேன், என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மட்டும் நீ ஜெபம் பண்ணு தம்பி அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஒரே தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்கிட்ட. நீங்களாம் பைபிள் படிக்கிறவங்க, அடுத்தால பைபிள் ஸ்டடி படித்து அவங்க நிறைய பெரிய ஊழியக்காரங்க அவங்க சொன்னால் தான் ஆண்டவர் வந்து அந்த சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி நிறைய
நிறையா சொன்னான். ஆனால் நான் சொன்னது என்னென்னா, நீ ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பாரு, அப்படிப்பட்ட ஆண்டவர் நான் சொல்கிறேன், நீ செய் தம்பி அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ நான் ஜெபம் பண்ணானா என்ன, அதை வந்து சொல்லவே மாட்டான். ஆனால் வந்து என் பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லுவான் பார்க்குற நேரத்தில். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மகிட்ட நிறைய தர்க்கம் பண்ணுவாங்க. நாங்கள் நிறைய படித்து நாங்கள் பட்டம் வாங்கினா தான் ஆண்டவர்கிட்ட பேச முடியும், நாங்களாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி. நான்லாம் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர் எல்லார்ட்டையும் பேசுவார். அவர் மனம் திரும்ப கூட வேண்டாம். நீங்கள் வந்து ஆண்டவரை வந்து நம்புங்க, விசுவாசிங்க. எனக்கு ஒரு நோய், ஒரு பிரச்சனை அப்படின்னம்னாக்கி, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுதே எத்தனையோ உதவி செய்கிறார் ஆண்டவர் வந்து. அதனால் நீங்கள் அந்த இதை நீங்கள் தாழ்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லணும். நீங்களும் அந்த மாதிரி சொல்லுங்கள். யாரும் வந்து பாருங்க என்னால் ஜெபம் பண்ண தெரியாது அப்படின்னம்னாக்கி, நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சுகம் கிடைக்கணுமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையோ நீங்கள் சொல்லி, ஆண்டவரே நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய முடியும், நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி, எங்களுக்காக தானே மரித்தீங்க, சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன், நான் நம்புகிறேன். அதை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு சுகந்தாங்க, எனக்கு என் பிரச்சனைக்கு ஒரு வழி திறந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீ கேளுங்கன்னு சொல்லி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லுங்கள். அதன் மூலமாக அவங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்க. அதுதான் நான் இன்றைக்கி செய்ததை நான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் செய்யுங்க. அப்போ வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை என்ன செய்கிறாரு, வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேசுறதுக்கு சொல்கிறாரு. மற்றவங்க சொல்கிறதே நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் நான் வந்து சொல்கிறேன், மற்ற அதையில ஆண்டவர் சொல்கிறாரு என்ன காரியங்களை செய்யணும்னு சொல்கிறாருன்னா, அவர் தினமும் வந்து அவங்கள வேத வசனங்களை வந்து தியானிக்கணும் அப்படிங்கிறாரு. தினமும் வேத வசனங்களை தியானிச்சதுனால தான் அவங்க வந்து ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ தினந்தோறும் ஆசீர்வாதத்தை பெறணுன்னாக்கி, தினந்தோறும் ஆசீர்வாதத்தை பெற்று வாழணுன்னாக்கி, அதிகாலையில் நான் நிறைய திருப்பி சொல்லியிருக்கேன். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தேன்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 17:11 படித்தோம் பார்த்தீங்கன்னா. அதனால் ஆண்டவர் எப்போவுமே வந்து என்ன சொல்கிறாருன்னா, தினந்தோறும் நம்ம சாப்பிடுதோமா, தினந்தோறும் குளிக்கிறோமா, தினந்தோறும் எல்லா காரியங்களும் நம்ம செய்கிறோம். எல்லா காரியங்களையும் ரொட்டேஷனாக செய்வோம். காலையிலேருந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம். வேலைக்கு போகணுமா, அப்புறம் சாயந்தரம் என்ன செய்யணும், அதெல்லாம் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி அதிகாலையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆண்டவரோட கூட பேசுகிற நேரம் அதுதான். ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இங்கே உணர முடியும். மற்ற பிரசன்னத்தை மாத்திரம் இல்லை, நமக்கு எதிராக வருக எல்லா சத்துருவின் திட்டங்களையும் நம்ம உடை தெரிய நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக தரதை நம்ம உணர முடியும். நமக்கு எதிராக நிறைய காரியங்கள் இந்த நாட்களில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நிறைய போராடுவோம் பிசாசானவன். அந்த பிசாசானவன் போராட்டத்திலேருந்து நம்ம வெற்றியை சுதந்திரிக்கணும்னாகி இந்த வேத வசனத்தை நம்ம தினந்தோறும் படிக்கணும். அதை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். நம்ம ஆண்டவர் செஞ்சதே நம்ம பார்ப்போம், மற்றவங்க செய்கிறத பார்த்தாலும் ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்க்கலாம். மற்ற 26:55 பார்த்தீங்கன்னாக்கி, இயேசு தேவாலயத்தில் தினந்தோறும் உபதேசம் பண்ணினார். அவர் வந்து வெளியே போய் எத்தனையோ காரியங்கள் செய்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அற்புதங்களை செய்தார், அபிஷேகத்தை நிறைய பேர் சுகம் பெற்றாங்க, நிறையா காரியங்களை செஞ்சார், நடந்தே தான் சுற்றி செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவ்வளோ செஞ்ச பிறகு கூட தினந்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணது அவர் விடவே இல்லை. தினந்தோறும் போயிருக்காரு. தினந்தோறும் போய் அந்த காலை நேரத்துலேயோ எந்த நேரத்துலன்னு சொல்லி போடலனாலும் தினந்தோறும் அவர் ஆலயத்தில் போய் அவர் வந்து உபதேசம் பண்ணாருன்னு நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவரே தினந்தோறும் அவர் வந்து உபதேசம் பண்ணுறதுக்கு அவர் ஆண்டவர்கிட்ட பிதாவிட்ட ஜெபிச்சு தான் அவர் போகிறாருன்னு நம்ம பார்ப்போம். அப்போ அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய தினந்தோறும் அவர் உபதேசம் பண்ணுறது, அப்படி அவரே செய்யும் பொழுது, இயேசுவே செய்யும் பொழுது நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும் அப்படிங்கிறத தீர்மானத்தை எடுக்கணுங்கிறது தான் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கலாம். மார்க் 14:49 அதே வசனத்தை அதே தினம் இயேசு தேவாலயத்தில் தினந்தோறும் உபதேசம் பண்ணார்னு சொல்லி இருக்குது. இப்போ லூக்கா மட்டும் எந்த இடத்துல படித்தாலும் நீங்கள் பாருங்கள், ஒரு வித்தியாசமாக எழுதியிருப்பார். அந்த காரியங்களை நீங்கள் தியானிக்கலாம். லூக்கா 22:53 பார்த்தீங்கன்னா, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் முன்ன கூட இருக்கையில் அவர் வந்து கூட இருக்காராமா. தேவாலயத்தில் தினந்தோறும் கூட இருந்து அவர் வந்து மக்களெல்லாம் பார்த்து இந்த பிடிக்க போகும்போது வர்ற வசனம் தான் இது. தினந்தோறும் இருந்தேன், ஏன் என்னை வந்து நீ பிடிச்சிட்டு போகலை? நான் வந்து தினந்தோறும் ஆலயத்தில் வந்து அவங்க கூட இருந்தேன் ரொம்ப நேரம். அதாவது நம்ம சொல்கிறோம்ல, வேத வசனத்தெல்லாம் ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஓடணும் பாருங்க, அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து தேவாலயத்தில் எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாருன்னு மணிக்கணக்கு போடலனாலும் அவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணுறாரு. அப்போ தேவாலயத்தில் போய் தினந்தோறும் போகிற ஆண்டவரை மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியமான காரியம் நான் சொல்கிறது. இப்போ ஆலயத்தில் போய் தினந்தோறும் உபதேசம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உபதேசம் டெய்லி ஆராய்ந்து பார்க்காரு. அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யும் பொழுது நம்ம அந்த காரியத்தை செய்யணுங்கிறத நீங்கள் முக்கியமாக நீங்கள் படிங்க.
மூணாவது பார்த்தீங்கன்னாக்கி 1 கொரிந்தியர் 2:14-15 பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையுமே ஆராய்ந்து நிதானிக்கிறான். இப்போ நீங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி, ஆவிக்குரியவன், ஆவி இல்லாதவன் ரெண்டையும் நீங்கள் பார்க்கலாம். ஆவிக்குரியவன் ஆவியை பெற்றவன் ஆவியானவர் சொன்னபடி முடிவெடுப்பான். அவன் வந்து ஆவியானவர்கிட்ட கேட்டு, நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் சொன்னார்ன்ட்டோ ஒரு ஊழியக்காரர் சொன்னார்னோ நம்ம முடிவு எடுக்கும்போது நிறைய காரியங்களில் நான் அனுபவப்பட்டனால உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் நம்ம கேட்கணும். அவங்க சொல்கிறது இருந்தாலும் கூட நம்ம போய் தனியாக போய் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து, ஆண்டவரே இது நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம தீர்க்கதரிசி ஊழியக்காரங்கள்லாம் வந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு ஒரு கேட்கறதுக்கு நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கார். அவர் நீ கேளுன்னு தான் சொல்கிறாரு. உனக்கு என்ன தேவையோ அது நீ கேளு, உனக்கு என்ன நீ என்ன தேவைக்கு மேலானது தருவேன், நீ கேளு என்கிட்டன்னு சொல்கிறாரு. தேவைக்கு மேலே தரவர்கிட்ட கேட்போமா, தேவையவே சந்திக்கிறதுக்கு உனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு திருப்பி மாறுறவங்கள நம்ம நம்புவோமான்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம தியானிக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நான் பார்க்குறேன். அப்போ வந்து பாரு, ஆவி இல்லாதவன் எடுக்கும் முடிவு தான் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிதானிக்க மாட்டான். அவன் வந்து ஏதோ நம்ம மைண்டுக்கு வர்றதை எடுப்பான். அப்போ ஆவிக்குரியவனுக்கும் ஆவி இல்லாதவனுக்கும் ஒரு 2 வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து ஆண்டவருடைய ஆவியானவர்கிட்ட கேட்டு அவங்க முடிவெடுப்பாங்க. ஆவி இல்லாதவன் வந்து அவனுக்கு என்ன தியானித்து அவனுக்கு என்ன கிடைக்குதோ மைண்டில் அதை தான் அவன் முடிவெடுப்பான்னு சொல்லி பார்க்கும். அப்போ ஆவி இல்லாதவன் அவருடைய நீதி வழிகளே அவன் புறக்கணிப்பான்னு சொல்லி பார்க்கும். இல்லாதவனை பற்றி நிறைய படிச்சுக்கிட்டா தான் நம்ம இப்படி இருக்கணுங்கிறது நமக்கு தெரியுங்கிறதுக்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன். ஆவி இல்லாதவன் அவருடைய நீதியின் வழிகளை புறக்கணிப்பான். அவர் வந்து நீதி உள்ளவர், அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவருங்கிறத தெரியாதனால அவன் வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருவான். அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள மாட்டான். அவர் வழி வந்து நேரான வழி, கேட்டுக்கு போகிற வழி அகாலம் விசாலமாக இருக்குது, குறுகலாகவும் இருக்குது. குறுகலான வழியில் தான் போகணுங்காரு. இவங்கெல்லாம் விசாலமாக தான் போகணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த காரியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவி இல்லாதவனுக்கும் ஆவி இருக்கிறவருக்கும் 2 வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போது நம்ம எச்சரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத உலக பிரகாரமான காரியங்களை நம்ம எச்சரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னாக்கி கிறிஸ்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் வந்து தங்களை வந்து விலைக்கு காக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். ஏன்னா வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியானவரால் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. அதில் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு அந்த பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் வரும் பொழுது அதை வந்து நம்ம அதை விட்டு விலகி போகிறதுக்கு நமக்கு வந்து அது தெரியணும். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆவியானவர் நம்மளோட கூட இருக்க மாட்டார். ஏன்னா ஆவியானவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் துன்பம் வந்துடும். அப்போது நம்ம அவரை விட்டு தான் நம்ம போயிடுவோம். அப்படி விட்டு விலகி போகாத மாதிரி நம்ம நடக்கிறதுக்கு நம்முடைய பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கணும். இப்படி தான் நம்ம பரிசுத்தமாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன இவங்க பரிசுத்தமாக பாதுகாத்துக்கணும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது அப்படின்லாம் நம்ம நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். அப்படி தெரியும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி இஸ்ரேல் மக்கள் வந்து பாவம் செய்தனா தான் ஆண்டவர் அழித்தார். அப்போ ஆண்டவர் வந்து அழிக்கிற ஆண்டவர் கிடையாது. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான் நம்ம அழிக்கப்படுவோம். அவங்கெல்லாம் கீழ்ப்படியாருன்னா தான் அழிஞ்சு போகிறாங்க. அதனால் அப்படி அழியாதபடி உலக பிரகாரமாக இருக்க நம்ம காரியங்கள்லாம் செய்யாதபடி எல்லாவற்றிலும் ஆண்டவர் பரிசுத்தமாக வாழறதுக்கு அந்த விசுவாசத்தை விட்டு விலகாமல் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும். அதனால் நம்ம முழுசும் பார்த்திங்கன்னாக்கி உலகத்தை விட்டு பிரிஞ்சு தான் வாழணும். மாம்சத்திலும் ஆவியிலும் நமக்கு வந்து அந்த அசுசி வந்துடக்கூடாது. வந்து சுத்திகரித்து நம்ம தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். அந்த ஆட்டோட பயம் இருந்தாலே பார்த்திங்கன்னாக்கி இந்த பரிசுத்த வாழ்க்கை தன்னால் வந்துடும். உலக மனுஷன் கூட நம்ம சேர்ந்து அவங்கள மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்க மாட்டோம். மாம்சத்தில் நமக்கு வந்து ஒரு காரியம் வரும். அதுலேருந்து ஆவியானவர் நமக்கு வந்து நம்ம நடத்தும் பொழுது அந்த வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது இந்த அசுசியான காரியங்கள் அதெல்லாம் வந்து சுத்திகரிக்கப்பட்டதாக வாழறதுக்கு நம்ம அர்ப்பணித்து அவர் தெய்வ பயத்தோட ஆண்டவரே நாங்கள் உங்கள் ஆவியானவர் வழிநடத்த நாங்கள் ஒப்பு கொடுப்போம், அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு நீங்கள் வந்து என்னை வழிநடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்த்து ஆராய்ந்து நிதானித்து நம்ம பார்க்கணுங்கிறதுல நிறைய நம்ம உண்மைகள் நிறைய இருக்குது.
ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து பார்க்குறவர். அதனால் அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்யத்தான் செய்வார். அதனால் ஆவிக்குரியவங்களாக நம்ம வாழணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றிலும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு சொல்கிற காரியங்கள் செய்யணுமே ஒழிய அதில் ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு நம்ம அதில் விழுந்து விடாதபடி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்காது. அந்த அழைப்புக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். இதில் நம்ம ஆராய்ந்து நிதானிக்கணுங்கிறது பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்களை நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் நிறைய நமக்கு நிதானம் தெரியும். நமக்கு ஒன்று அது குறிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு நம்ம பார்ப்போம். இப்போ நைட்டு ஆயிட்டுனாக்கி நமக்கு நிலவு வரும், ஸ்டார் வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதே டயத்தில் காலையில் விடிஞ்சிட்டுனாக்கி காலையில் வந்துருச்சுனாக்கி 6 மணி ஆயிட்டுனா சூரியன் வருதுன்னு நமக்கு தெரியுது. அப்படி ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் சொல்லி தந்துட்டுருக்காரு. அது நமக்கு தெரியுது. இப்போ இருட்டு ஆயிடுச்சுனாக்கி உடனே துணி எடுக்கிறதுக்கு ஓடுவோம். ஏன் நனைஞ்சு போவோம், மழை வந்துடும் அப்படின்னு சொல்லி தெரியுது பாருங்க. அதை நிதானிக்கிறதுக்கு ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு தெரியுது. மழை வருமா, காற்றடிக்கனாக்கி இப்படி வருமா அப்படின்னு தெரியுது. காற்று இருந்தால் மழை வராதுன்னு தெரியுது. நமக்கு இப்போ காலையில் எப்படி இருக்கும், நைட்டு எப்படி இருக்கும், சாயந்தரம் எப்படி இருக்கும், எல்லாம் தெரியுது. பார்த்தீங்களா? அந்த நிதானிக்கக்கூடிய காரியங்களை செய்ததுனால அந்த நிதானிக்கிறது ஆவிக்குரியவன், அதாவது ஆவியை பெற்றவன் தான் அப்படி நிதானித்து அதை எல்லாவற்றையும் நம்ம நடத்தும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி மழை வந்துகிட்டே இருக்கும், குடம் எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க. ஏன் இப்படி மழை வருமா, இந்த அசால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள் ஆவிக்குரியவன் இந்த வேத வசனத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா ஆவியை இல்லாதவன் அந்த கீழ்ப்படியாது நான் சொன்னேன் பாருங்க, அந்த மாதிரி கீழ்ப்படியாமல் அவங்க இஷ்டப்படி முடிவு எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க இஷ்டப்படி போவாங்க. அப்படி போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் பெற்றுக்கொண்ட பிள்ளைங்களா ஆவியானவரால் ஆராய்ந்து இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆவியானவர் நம்மளோட கூட இருக்க நம்ம இன்றைக்கி உதவி செய்ய நம்ம ஜெபிக்கணும். நான் இதில் ஒரு 2 வசனம் சொல்கிறேன். மத்தேயு 16:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உதயமாகிற போது நான் இப்போ சொன்னேன்ல செவ்வானமும் மந்தாரமாக இருக்குது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால் தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நிதானிக்கிறவன் எப்படி நிதானிக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம நிதானிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. இதெல்லாம் நிதானிக்க தெரியுதுல்ல, அப்போ எல்லாத்தையும் நிதானித்து நீ படிக்க முடியாது. அப்போ வேதவசனங்களே அப்படி தான். ஆராய்ந்து நீ படி. ஆராய்ந்து படிக்காமல் சும்மா கையில் வந்த மாதிரி படிச்சுட்டு நீ பாட்டுக்கு போனானாக்கி அதனால உனக்கு பிரயோஜனம் இல்லைங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் நிதானித்து தான் நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கணும். லூக்கா 12:56 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, லூக்கா 12வது அதிகாரத்தில் 56வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தா, மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்திலேயோ நிதானியாமல் போகிறது என்ன? அப்போ எந்த காலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த காலத்தில் நம்ம வேத வசனங்கள் நம்ம தியானிக்கும் பொழுது, அவர் ஆராய்ந்து படிக்கும் பொழுது நமக்கு எந்த காலம் அவர் வரும்பொழுது நம்ம அவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறோமா, அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறோமா, நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறோமா, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத நம்ம கேட்குறோமா, அவர்கிட்ட ஜெபித்து நம்ம முடிவு எடுக்கோமா, அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம உலகத்து மக்கள் கூட இருக்கோமா, இல்லாட்டா ஆண்டுக்கு பிரியமான பிள்ளையாக நம்ம இருக்கிறோமா, இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. அது நிறைய காரியங்களை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அதுதான் முக்கியமான காரியம். இதில் ஆராய்ந்து ஆண்டவர் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதே, ஆவியானவர் சொல்கிறத கேட்கும் பொழுதே இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அதனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவங்களும் அவைகளே. ஆண்டுடைய வசனம் நமக்கு சாட்சியாக இருக்குது. நம்மளை சாட்சியாக உருவாக்குறதுக்கு அவருடைய வசனத்தை நம்ம நிதானமாக ஆராய்ந்து பார்த்து படித்து அவருடைய சொன்ன வார்த்தைகள்லாம் பாருங்கள், தினந்தோறும் வேத வாக்கியங்களை வாசிக்கிறது, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம அபிஷேகத்தினால் நடத்தப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறது. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி, அவர் யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு நம்ம போகாதபடி அவர்கிட்ட நம்ம ஆவிக்குரியவன், ஆவியை பெற்றவன், ஆவியை பெற்ற பிள்ளைங்கள்லாம் எல்லாம் என்ன செய்யணும்னா ஆவியானவர்கிட்ட தான் நம்ம அவர்கிட்ட ஜெபிக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். அவர் தான் என்ன செய்யணும்னு சொல்லி நிதானித்து முடிவு எடுக்கிறதுக்கு அவர் தான் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார், நல்ல நண்பராக இருக்கார், நல்ல தாயாக இருக்கார், நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே போதுமானவராக இருக்கார். அதனால் போதுமானவரை நம்ம பற்றி பிடித்து கொண்டு இந்த நாட்களில் இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து நம்ம படிப்போம். அதனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. மற்றவங்களுக்கும் நம்ம அதை சொல்லக்கூடிய காரியங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளை கொண்டும் பயன்படுத்துவார்னு சொல்லி நம்ம பிள்ளைகளெல்லாம் அர்ப்பணிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி அப்படி ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை அர்ப்பணிங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி ஒரு தடையும் இல்லை. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். போதுமானவரே
எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே, போதுமானவரே. எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே, அடைக்கலமும் நாமமே, புகலிடம் என்றும் நீரே, அடைக்கலமும் நாமமே, புகலிடம் என்றும் நீரே. ஆம் சுவாமி, நீங்கள் தான் எங்களுக்கு புகலிடமாய், எங்களுக்கு உறைவிடமாய், எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும் பொழுது, நாங்கள் எந்த இடத்திலும் சிக்கி கொள்ளாதபடி எங்களை வழிநடத்துகிற ஒரு ஆவியானவர் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம். ஆவியானவரால் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு கற்றுத்தர முடியும். அதை நாங்கள் உம்மிடத்திலே கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, வசனத்தின் மூலமாக நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, எந்த காரியங்களிலே நாங்கள் இறங்கினாலும், எந்த காரியங்களிலே நாங்கள் முடிவெடுத்தாலும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து யார் சொன்னதையும் மனுஷன் சொன்னதை நாங்கள் கேட்காதபடி உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் முடிவெடுக்க எங்களுக்கு இந்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி உதவி செய்கிற தேவனாக இருக்கீங்கன்னு சொல்லி நாட்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அப்படியே செய்து வழிநடத்த போருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நித்திய ஜீவனை தருகிற தேவன் நீங்கள் என்று அறிந்து கொண்டு ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை அநேகர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை இருக்க, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே இந்த சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லத்தக்கதான கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. தினந்தோறும் இந்த வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு அப்படியே கற்றுத்தந்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய், எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்தவராய், இன்றைக்கு ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடியா உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த வேத வசனங்களின் மூலமாக நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் சுகத்தை, நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறையா. கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் செய்து முட்டிக்க வேண்டுமா செபிக்கிறையா. நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர், அதனால் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று நாங்கள் உண்மையே ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக நிற்க தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமா செபிக்கிறையா. இந்த வேத வசனங்களை அப்படியே ஆராய்ந்து பார்க்க இன்றைக்கு அர்ப்பணித்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறையா. ஏனோ தானோ என்று நாங்கள் படிக்காதபடி இந்த வசனங்களின் கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொண்டு படித்து அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா செபிக்கிறையா. அப்படியே செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி. முழுவதுமா இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதிகன மயமெல்லாம் செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.